ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசி இந்த வருடம் குரோதி வருஷத்துல இந்த வைகாசி மாத பலன் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல இந்த வைகாசி மாதம் குறிப்பிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு பொன்னான காலம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், தனுசு ராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கும் உங்களுடைய மீனராசியான 4ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சு அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய 10ஆம் இடம், உங்களுடைய 12ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தேவகுருவானவர் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமான சுக்கிரனுடைய வீடான அசுரகுரு, அதாவது அசுரகுருவனுடைய வீட்டுக்கு, நட்பு வீட்டுக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ரோணரோகம் சத்ருங்கிற இடத்துக்கு பயிற்சியாகி இந்த இடத்தையெல்லாம் உங்களுக்கு 2, 10, 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10 என்பது தொழில் ஸ்தானம். இந்த 10 என்பது தொழில் ஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு தொழிலே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனா மாறுறாரு, குருவோட சேர்ந்து பாக்குறாரு. அப்ப இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கேதுவோட சேர்ந்து சுக்கிரனா மாறுறாரு. சுகபோகமா வாழ போறிய, சுகபோகமான வாழ்க்கையில இருக்க போறிய. இந்த வாழ்க்கையில வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் பெருகும். வண்டி வாங்குவீங்க. கண்டிப்பா ஒரு வண்டி வச்சிருக்கவங்க 2 வண்டியா மாத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலயும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா சொகுசான வீடு,
சுக்கிரன் என்பது வந்து சுகபோகம், சுகத்துக்கு அதிபதி. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமான தொழில்ல வந்து தொழிலை வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர். உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து சூரியனோட சேர்ந்திருக்காரு. சூரியன், குரு, சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3ஆம் தேதிக்கு மேல வந்து மாறிடுவார். அப்ப இந்த 3ஆம் தேதிக்கு மேல மாறும் பொழுது 3 கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த எதிரியுமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு. அந்த விதத்துல ஒரு எதிரினால கூட உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக உண்டு. அப்ப இந்த எதிரி, நோய் நொடி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பறந்து ஓடிடும். அப்ப இந்த வரவு செலவுகள் பண்றது, குடுக்கல் வாங்கல் பண்றது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சூழ்நிலையா அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் குழந்தைகள்னா அடிப்படை கல்வி ஸ்தானம், இது எல்லாமே 2ஆம் இடம் தான். அப்ப 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2ஆம் இடத்தை 3ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் நீங்கி நல்ல நட்புகள் கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து தனுசு ராசி, தனுசு ராசியினுடைய அதிபதியும் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் 6க்கும் 11க்குள்ள அதிபதி தான் சுக்கிர பகவான். அவர் சுக்கிரனும் குருவும் சூரியனும் சேர்ந்து அருமையான கிரகம். உங்களுடைய பாக்கியஸ்தானத்து அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்காரு. அப்போ உங்களுடைய நிலை வந்து சாதாரண நிலையில உள்ள ஒரு மனிதர் கூட ஒரு நல்ல நிலையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம், பொன்னான காலகட்டம் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா உண்டு. தேவகுரு, தேவகுருவானப்பட்டவர் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா தேவகுருவான். ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுர குருவான சுக்கிரனுடையோட சேர்ந்து பயணம் செஞ்சு அந்த அவருடைய பார்வை படும் பொழுது எல்லா கிரகத்தினுடைய பார்வையுமே பலன் இங்க கிடைச்சோம். எந்த ஒரு கிரகம் சூரியன் இருக்கு, குரு இருக்கு, சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அப்ப குருவினுடைய பார்வை ஒரு இடத்த பாக்குது அப்படின்னா அந்த 3 கிரகங்களுடைய பலமுமே சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை சந்திப்பார்கள். கோடீஸ்வர யோகம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்படி சொல்ல முடியுமா? ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து தனுசு ராசிக்குமே வந்து பார்த்தா பொதுவான பலன் தானே. பொது பலன் உங்களுடைய ராசியில விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க. விதி ஜாதகத்துல உங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா அதை அடிச்சுக்க முடியவே முடியாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ணாது. ஆனா அதே லக்னாதிபதி ராசி அதிபதி கெட்டு போயிட்டால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை. இந்த அதாவது கெட்டு போச்சு அப்படின்னா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டா நல்ல கிரகம் பார்த்தாலும் பலன் அளிக்காது. ஆனா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒன்றும் பண்ணாது. அப்ப இதுதான் அவருடைய அமைப்பு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், அதாவது ஆங்கிலம் மாதமாகப்பட்டதும் சரி, தமிழ் மாதமாகப்பட்டதும் சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு 15 நாள் வித்தியாசத்துல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா நடக்கும். இந்த ஒரு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோதி வருஷம் வைகாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 14/5/2024 தான் பிறக்குது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் பிறக்கும் போது சுக்கிரன் வந்து 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. அடுத்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருப்பது வந்து உங்களுக்கு ஒரு நன்மை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயும் ராகும் இருக்கிறது. யுத்தக்காரர்கள், யுத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் 4ஆம் இடம்ங்கிறது ஒரு அசுபஸ்தானமா 4, 8, 12 தான் நடக்கும். 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம். வீடு இடத்துக்கு சொந்தக்காரர் செவ்வாய் தான். செவ்வாய் பகவான் 4ல இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான வீடு, வீட்டு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்கு. சரி, இந்த தனுசு ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள், அதாவது மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த 3 நட்சத்திரங்களுமே, அதாவது மூல நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவான் உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. இதுவரை வந்து ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றங்களே இல்லாத ஒரு நபர்கள் உங்களுடைய சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் 6ஆம் இடமான சத்ரு ஸ்தானத்துல இருந்து
அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தை பாக்குறாங்க. தொழில்ல வந்து இருந்து வந்த போட்டி பொறாமைகள், எதிரி சம்பந்தமான விஷயங்கள், நோய் நொடி சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்புகள்ல இருந்ததெல்லாமே நீங்கி ஒரு வருமானம், ஒரு கடன், லோனு அந்த மாதிரி வாங்கி ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா கூட மாறும் இந்த வைகாசி மாத பலன். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்ப்பதினால், குரு என்பவர் சுபரானவராக இருந்தாலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய பிரம்மாண்டமா இருந்து 3 கிரகங்களுமே உங்களுக்கு பிரம்மாண்டப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு. அடுத்து வந்து பூராடம். பூராடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டம். சுக்கிரனாகப்பட்டவரும் குருவாக, உங்களுடைய ராசிநாதன் குருவாகப்பட்டவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, குரு என்பவர் உங்களுடைய ராசி தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. ஆனா சுக்கிரனானவர் உங்களுடைய 6ஆம் இடமான இந்த ரிஷப ராசிக்கும் 11ஆம் இடமான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான். அவர் வந்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடம், உங்களுடைய 12ஆம் இடம், உங்களுடைய 2ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்துல இருக்கிறதுனால சுக்கிரனாகப்பட்டவரே உங்களுக்கு நேரடியா இறங்கி வந்து ஒரு கண் விழிச்சு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கண்ணை திறந்து வச்ச மாதிரி ஒரு நிலைதான் உண்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுகபோகமா இருக்கும். வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இடங்கள் எல்லாம் பார்வையிடுறதுனால வாழ்க்கையில சுக்கிரனுக்கும் உங்களுக்கும் மிக ஒரு தொடர்புகள் அதிகமாகிறதுனால வாழ்க்கையில முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாய்ப்புகளே பிரம்மாண்டமா இருக்கும் என்பது இது கருத்து. சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம். உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இதுவும் அதுக்குள்ளதான் வருது. இதுவும் ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குரு, உங்களுடைய 6க்கும் 11க்கும் உள்ள அதிபதி சுக்கிரன், உங்களுடைய பாக்கியஸ்தானத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எதிரிங்கிற ஒரு விஷயம் கூட சாதகமா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய எதிரி கூட உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அவனையும் எதிரியையும் வசியப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு உண்டு. அப்ப எதிரி கூட வசியமாகறேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக மாறுது. சூரியன் வந்து உங்க ஆட்சி பலம் பெறாரு. சுக்கிரனோட சேர்ந்து குரு சூரியன் எல்லாமே ஆட்சி பலம் பெறாரு. அப்ப ஆட்சி பலம் பெறும்பொழுது எப்படி இருக்கும் சொல்ல வேணுமா உங்களுக்கு? அப்ப தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களுமே பிரம்மாண்டத்தை அள்ளி கொடுக்க போறார். அப்ப இந்த பிரம்மாண்டம் என்பது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் ஆரம்பத்துல இருந்தாலும் பாக்கியஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய், அவர் உங்களுடைய 4ஆம் இடம் அதுல இருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக போகுது. இந்த வைகாசி மாத பலனானது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு பொன்னான காலகட்டமா மாற வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.